ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல பாவங்க அது சேரம் எல்லாமே மாப்பிள்ளையாட்டும் தடபுடலாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் கிளம்பிட்டு இருக்காரு. வீட்டில் எல்லாருமே சேர்ந்து வாங்க நிச்சயதார்த்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வண்டியெல்லாம் வந்தது எல்லாம் ஏற பார்க்குறாங்க. அந்த காண்டாமிருக கஸ்தூரியும் அந்த ஆலிவாய நடேசன் அவங்க அண்ணனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்து ஷாக்கா நடேசனும் இதுக்கு எதுக்கு வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனை யார் வெத்தலை பக்கம் வச்சு கூப்பிட்டா நடு வீட்டில் அப்படியே ஆட்டிட்டு வரானேன்னு சொல்கிறாரு. உடனே நம்ம சேர்ந்து தான் வாங்க மாமா, வாங்க பெரியப்பா, வாங்க அத்தை அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு கும்பலாக அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக வராங்க. அந்த நேரத்தில் நம்ம கார்த்திகாவும் வராங்க. இதை பார்த்தா பாண்டியனுக்கு வந்து கார்த்திகை பார்த்தா சந்தோஷம்தான், இருந்தாலும் இவ வேறு இங்கே வந்துட்டாலே அப்படின்னு கேட்க உங்கள் வீட்டுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லை பாண்டி, அப்பப்போ உன்னை பற்றி ஞாபகப்படுத்தினா தான் எங்கள் வீட்டில் உங்களுக்கு புத்தி வரும், இல்லைனா என்னை வேறு இடத்துலலாம் பிடிச்சி கட்டி கொடுத்துருவாங்க. நான் இப்போ சொல்லிட்டு தான் வந்தேன், பாண்டியோட இப்போ வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன், பாண்டியோட அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. சரி இதுங்க ரெண்டு வந்து ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ சோழன் வந்து சரி போதும் நீங்கள் பேசுந்து இப்போ அண்ணன் நிச்சயதார்த்தம் போகணும், அப்புறம் பார்த்துக்கலாம் உங்கள் கதையேன்னு சொல்லிடுறாரு. சரி எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு ஒரு வழியாக பொண்ணு வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை, தெருவே வச்சவனுக்கு ஒரு வாழை மரம், ஒரு கோலம் இல்லை, வாசலில் கோலம் இல்லை, வாழை மரம் இல்லை, பந்தல் இல்லை. இதை பார்த்தா ஷாக் அடைஞ்ச அந்த கஸ்தூரி என்ன பண்ணுற, விளங்குச்சு எல்லாம் என் தலையெழுத்து, எதுவும் கூப்பிட்டு வந்தவன் எல்லாம் கார்த்திகா உன்னால தாண்டி இருக்குது, வீட்டுக்கு வா உன்னை வச்சுக்கிறேன், இதுங்க நம்பி வந்தோம் பாரு, எங்கள் வீடு தெரியாத வந்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா சோழா சேரா என்னாச்சுப்பா, இதான் பொண்ணு வீடா, யாரும் வந்து நம்மளை வர வைக்கலையே, வா கூட சொல்லியே, நம்மளே தான் உள்ளே போனோமா அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க யாருன்னா வருவாங்கன்னா, யாருமே வரப்பற காணோம். கதவும் தாப்பா போட்டிருக்கு, வாங்கன்னு கூட கூப்பிடல. சொல்லுங்கள் என்னன்னு கேட்குறாரு. என்னவா, அட பாவிக்கிறா, நீங்கள் தான் நிச்சயதார்த்தம்னு சொன்னீங்கடா, இப்போ என்னதுன்னு கேட்குறீ அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, சரி வாங்க உள்ளே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த காண்டாமிருக கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் கேட்குறாங்க, என்னப்பா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து நீங்கள் தான் எங்களை வர வைக்கணும், வா உட்காருன்னு சொன்னோம், நாங்களே வந்து நடு வீட்டில் உட்காந்தோம், இதுதான் உங்கள் பழக்க வரைக்க முறையா, வீடே ஒரு மாதிரியாக இருக்கே, நிச்சயதார்த்தம் ஒரு அறிகுறியே இல்லையே, ஒரு கலையே இல்லைன்னு கேட்குறாங்க. அது வந்து உங்களுக்கு புரோக்கர் எதுவும் சொல்லலையா, அதாவது அது வந்து போய் புரோக்கரா என்ன சொன்னாங்க ஒன்றுமே புரியலேன்னு கேட்குறாங்க. நாங்கள் தான் நிச்சயதார்த்தமே வேணான்னு சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நினச்சேன் எல்லாம் நடக்கணும், இந்த வீணா போன குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்துடும், இது குடும்பத்துக்கு எதுவுமே நல்லது நடக்காதுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இந்த காண்டாமிருக கஸ்தூரி வந்து வழக்கம் போல் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திகை வந்து சும்மா இருமான்றாங்க. எல்லாம் வீணா போன உன்னால் தாண்டி வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி நடேசன் கேட்குறாரு, என்னதான் ஆச்சுங்க, நிச்சயதார்த்தம்னு சொன்னீங்க, என் பொண்ணு இப்படி வந்து ரெடியாமல் நிற்குது, என் பையனுக்கு என்ன குறை, திடீர்னு வேணான்றீங்களா, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு நம்ம ஒழுங்காக இருக்கலாம், சந்தோஷமாக குடும்பம் நடத்தலாம், நான் திருப்பி கூட வந்து வாழன்னு சொல்லிட்டாரு. உடனே என் பொண்ணு ஜெயந்தியும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்ல, அட பாவிகளா, உங்கள் தலையில் கல்லை தூக்கி போட இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, ஐயோ கடவுளே, என் தலையெடுத்து இதெல்லாம் இந்த கோலத்தெல்லாம் நான் பார்க்கணுமா, இந்த பேச்செல்லாம் நான் கேட்கணுமான்னு சொல்லிட்டு இந்த கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் புலம்பி தள்ளுறாங்க. என்னது 2வது வாரமா டைவர்ஸ் ஆன பொண்ணா, ஐயோ அண்ணா என்னன்னா இது கொடுமையாக இருக்குது, என் தலையெழுத்தாச்சு, இதெல்லாம் பார்க்க நான் வந்தேனே முருகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படலைங்க, ரொம்ப அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப அவமதிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் வேதனைப்பட்டுலாம் நம்ம அண்ணன் பையனுக்கு இப்படி ஆச்சுன்னு ஒன்றும் அந்த காண்டாமிருங்க வேதனைப்படல, எல்லாம் தலையெழுத்து, இதுங்களுக்கெல்லாம் இப்படி தான் வேணும், இதுவும் வேணும், இதுக்கு மேலும் வேணும், இதுங்களாம் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் இவங்க மேலே கோவம் இருக்குது. கோவம் இருந்தாலும் இந்த கோவத்தை வந்து இவங்க மேலே காட்டினா பிரயோஜனம், பொண்ணு வீட்டார் மேலே தான் காட்டியிருக்கணும். அதனால் யாருமே எதுவும் பேசாத அமைதியாக இருந்துடுறாங்க. நாளைக்கு தான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியும். புரோக்கர் ஏன் இவங்ககிட்ட சொல்லலைன்னு தெரியும். ஆனால் வானதிக்கு வந்து இதுவே ஷாக் ஆகிட்ருக்கோம், என்னடா இது, நம்ம ஏதோ சொல்லி ஒரு நிச்சயம் ஆகுது, இதுவும் போச்சா, நம்மளுக்கு எப்போ கல்யாணம்னு சொல்லிட்டு வானதியோட கவலை. ஆனால் பாவங்க சேரன், அவர் இந்த விஷயத்த கூட செகண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நம்மளோட தியாகமாக ஒரு முடிவு எடுத்தார். ஆனால் கடவுள் வந்து அது கூட ஒரு ஆப்பு வச்சிட்டாரு. அவளுக்கு கடைசி வரைக்கும் அவர் கல்யாணம் ஆகுமா என்னன்னு தெரியல, பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அவருக்கு என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.